ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். கண்டிப்பாக யாரும் தப்பான எடுத்துக்க வேண்டாம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால தான் இந்த பருவதமலை பயணம் வீடியோ வந்து போடுறேன். முதல் முறையாக பருவதமலை போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பருவதமலை எனக்கு பருவதமலை பயணம் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். அப்போ தான் எனக்கு பருவதமலை பயணம் வந்து கிடச்சிது. அப்போ வந்து நான் திடீர்னு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டில் எனக்கு ஒரு கனவு வந்து விடிய காலம் ஒரு 3:30 மணி இருக்கும் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நான் மலையிலேருந்து விழுற மாதிரியும் அங்கே வந்து ஒரு குழந்தை வந்து என்னை காப்பாற்றுற மாதிரியும் கனவு கண்டேன். அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு மனசே சரியில்லை. அன்றைக்கி ஈவினிங் போல் என் ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு அடியார் ஃபோன் பண்ணி ஒரு அம்மா ஃபோன் பண்ணி பருவதமலை வரீங்களா ஐயான்னு வந்து கேட்குறாங்க. நீ போயிட்டு வா, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ தானே இப்போ பக்கத்தில் வந்து கேட்டுகிட்டே இருக்க, பருவதமலை எப்படி இருக்கும், பருவதமலை கண்டிப்பாக நீ போயிட்டு வா, கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வயிற்றில் வந்து கட்டியிருக்கேன், நான் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, என்னால் எப்படி அவ்வளோ தூரம் உட்காந்துட்டு போக முடியும், ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தாலே சமானம் போட்டு உட்காந்தாலே எனக்கு வந்து வயிறுலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ தூரம் எப்படி ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால் முடியும், நீ போயிட்டு வா, உன் அப்பா முருகன்கிட்ட கேளு, கண்டிப்பாக நான் அழைச்சிட்டு போவார் அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்டார். அப்போ நான் வந்து என் அப்பா முருகன்கிட்ட போய் கேட்கும்போது டக்குன்னு வந்து கெவலி அடிச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ போய் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து கிளம்பணும். கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி போல் ஆகிடுச்சு. அங்கே கோவிலுக்கிட்ட போய் நாங்கள் ரீச் ஆகும்போது 2:30 மணி. சாமி வந்து போய் மேலே வந்து தரிசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக சூரியன் உதயத்துக்கு நான் போய் சாமி போய் தரிசனம் பண்ணதும் கரெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா, மலை வந்து நம்ம ஏறணும் ஒரு இடம் அப்படின்னா கண்டிப்பாக அது பருவதமலை மட்டும்தான். ஃபேமிலியோடு வந்து போக முடியாது, குழந்தை தூக்கிட்டு போக முடியாது, வயசானவங்க போக முடியாது, எதுவுமே கிடையாது. என் கூட வந்தவங்க அத்தனை பேருமே வந்து வயசானவங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு ஒருத்தவங்க கூட வந்தாங்க. அவங்களால மூட்டு வலி, அவங்களுக்கு முதுகு வலி, அவங்களால ஏற முடியாது. அப்பனே நான் உன்னை நம்பி வந்துட்டேன், என்னை எப்படியாச்சும் நான் உன்னை பார்க்க விட்டுரு அப்படின்னு தான் வந்து அவங்க கேட்டாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டேன், அப்பனே முருகா, உன்னை நம்பி நான் வந்துட்டேன், உங்கள் அப்பா என்னை கையை பிடிச்சி மேலே வந்து தூக்கிட்டு போனோம் அப்படின்னு வந்து கேட்கும்போது, என்னை பத்திரமா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு 2-3 இடத்துல சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. அந்த இடத்துல என்னை வந்து காப்பாற்றி கூட்டு போனது சின்ன சின்ன பசங்க தான் வந்து காப்பாற்றி போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்தது எனக்கு அங்கே போனதே ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைப்பாட மல்லிகார்ஜுனேஸ்வருக்கு நம்ம கைப்பாட வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறது தான். இது எந்த கோவிலுமே தமிழ்நாட்டில் கிடையாது, அந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு சிவபெருமானை வந்து நம்ம வந்து தூரத்துலேருந்து தான் வந்து நம்ம பார்க்க முடியும், கருவறைக்குள்ளே போக முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த கோவிலில் கருவறைக்குள்ளே போய் நம்ம கைப்பாட வந்து பெண்கள் எல்லாருமே, பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து அபிஷேகம் பண்ணலாம். கண்டிப்பாக அவரோட அருளை வந்து நீங்களும் பெறுங்க. நான் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறையவே என்னோடய லைஃப்பில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா மேலே வந்து அன்னதான கூடமும் இருக்குது. கீழே நம்ம வனத்திற்கு அம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு கோவிலும் விநாயகர் கோவில் இருக்குது. அங்கே நம்ம நைட்டு போகும்போது நாங்கள் 2:30 மணிக்கு தான் போனோம். அப்போவுமே எங்களுக்கு வந்து கஞ்சி மாதிரி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு தான் மலை ஏறணும். நான் வந்து 11:30 மணிக்கெலாம் கீழே வந்து இறங்கிட்டேன். நான் வந்து காலைல வந்து 5:30 மணிக்கு அங்கே ரீச் ஆனேன் மேலே. கிட்டத்தட்ட 11:30 மணிக்கெலாம் வந்து கீழே நான் இறங்கிட்டேன். மறுபடியும் வந்து நான் சாப்பிட்டுட்டு வேனில் போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இறங்கும் போது தான் என் கூட வந்த டீம் எல்லாமே மேலே ஏறினாங்க. ஸோ நான் ஈவினிங் போல் நைட் ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. நான் இறங்கும் போது வந்து எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சு. நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போனாலும் எதனா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் கொஞ்சம் பத்திரமா எடுத்துகிட்டு போங்க. எனக்கு குரங்குகள் வந்து அதிகமாக இருக்குது. கையில் குச்சி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயப்பட தேவையில்லை. இந்த மலைக்கு ஏறும்போது ரொம்ப வந்து நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன். இந்த மலை ஏறும்போது நம்மளுக்கு வந்து நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். நம்மளுக்கு எதனா ஒரு நோய் நொடி இருந்தாலுமே அந்த நோயெலாம் வந்து கண்டிப்பாக தீர்ந்து போயிடும். எனக்கு இந்த போயிட்டு வந்து நிறைய பாசிட்டிவாக நடந்துச்சு. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.